வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போன ஸ்டோரியில் என்னோடய தாத்தாவோட நேம், அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போது உங்கள் தாத்தாவோட ஒரு பெரிய ஃபேன்னு, அது மாதிரியே உங்களோட நரேஷனுக்கும் நாங்கள் எங்களோட வீட்டோட எல்லாருமே உட்காந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக நம்ம பார்க்க போகிறது சில விஷயங்கள்லாம் குழந்தைகள் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்களோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதோட நீங்கள் இந்த ஸ்டோரி அவாய்ட் பண்ணிடுங்க. 2023 மடிப்பாக்கத்தை சேர்ந்த, அதாவது சென்னையில் இருக்கிற மடிப்பாக்கம்ங்கிற ஏரியாவை சேர்ந்த லதாங்கிற பொண்ணு அவங்களோட வீட்டில் ஒரு 4-4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே இல்லை. கொஞ்சம் நேரம் யோகாசனம் பண்ணுறாங்க. ஒரு 6-6:30 மணிக்கிட்ட வீட்டை விட்டு கிளம்பி, அதாவது அவங்க வீட்டில் அவங்களோட பாட்டி இருக்கிறாங்க. அவங்க பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே 5-5:30 எந்திரிக்கிற பாட்டி அன்றைக்கி எந்திரிக்கவே இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணு அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற அந்த டவல், அவங்களோட வாட்டர் பாட்டில், இது எல்லாத்தையுமே அவங்களோட பேக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டை லாக் பண்ணிவிட்டு, அதாவது வெளியே போயிட்டு கீ வச்சு லாக் பண்ணிவிட்டு அங்கே ஷூ ரேக்லாம் வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஒருவேளை அவங்க பாட்டி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ளேருந்தே லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லதா ஆல்ரெடி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்குது. அது போக 2-3 நாள் சரியான தூக்கமும் அந்த பொண்ணுக்கு கிடையாதுங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி காலையில் வேகமாகவே எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறாங்க. இல்லைனா அவங்க எப்போயுமே ஈவினிங் தான் போவாங்களாம். இப்போது ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா அங்கே நிறைய பேர் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஈவினிங் தானே வரும், என்னடா அது இன்றைக்கி மார்னிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? அப்படி பார்த்துட்டு கிட்டக்க வரும்போது நிறைய பேர் பேச வராங்க. ஆனால் இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுறாங்க. இவங்க போகிறது ஒரு யூனிசெக்ஸ் ஜிம் தானாங்க. அதாவது பசங்களும் இருப்பாங்க, பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஏசி ஜிம் தான். ஆனால் ஏசி ஜிம்லேயும் இவங்க ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குதுங்க. முகம் ஃபுல்லாமே வேர்த்து போய் இவங்களோட டவல் எடுத்து தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் அங்கே கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ட்ரெயினருமே கவனிக்கிறாருங்க. அவர் இவங்க கிட்ட வந்தே கேட்குறாரு, என்னாச்சுலதா, உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கீங்களா, இல்லை நாளைக்கு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை ஓகே எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சமாளிச்சுட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. எப்போவுமே லதா இந்த ஜிம்முக்கு போனாங்க அப்படின்னா 3 கிலோலேருந்து 5 கிலோக்குள்ளே தான் தூக்குவாங்களாம் ஒரு கைக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்களோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 கிலோ தம்பில் தூக்கு அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவங்கள புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்க காதுலையும் பேசுகிறாங்க, அந்த 10 கிலோ தம்பில் எடு, அதை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களால முடியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க கைடு பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லிச்சோ அதையே இவங்களும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கையிலையும் 10 கிலோ தம்பில் தூக்குறாங்க. லதாக்கு ஒரு ஷாக்குங்க. அவங்களால 5 கிலோவே ரொம்ப நேரமாக தூக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 10 கிலோ 2 கையிலையுமே 10 கிலோ தம்பில் எடுத்து அவங்களால ஈஸியாக தூக்க முடியுதாங்க. அதாவது இவங்க கூடவே வேற யாரோ ஒருத்தவங்க அந்த தம்பில் கை வச்சு தூக்குற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. அந்த ஜிம்மில் இருக்கிற ட்ரெயினர் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. அங்கே ஜிம்முக்கு வந்தவங்க யாருமே ஹெல்ப் பண்ணலை. இவங்களால இது எப்படி சாத்தியமாச்சு? கொஞ்ச நேரத்தில் லதாக்கே ஒரு மாதிரி சுயநினைவு அந்த தம்பில் 2ஐயும் கீழே போட்டுட்டு வேகமாக அவங்களோட வீட்டுக்கு ஓடி இருக்கிறாங்க. யார் இந்த லதா? அவங்களோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம ஷோவில் இதனால் வரைக்கும் பார்த்த ஸ்டோரியை விட இந்த ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு நல்ல பழக்கத்துக்கு இந்த பொண்ணை மாற்றினதே ஒரு ஆவி தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க உள்ளே போகலாம். அதோடு சேர்த்து 2 குட்டி ஸ்டோரியும் வந்திருக்குது. நம்ம ஷோவில் இன்றைக்கி 3 ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொதல் ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் லதாங்க. லதா சென்னையில் இருக்கிற மடிப்பாக்கம்ங்கிற ஏரியாவை சேர்ந்தவங்க. அவங்களோட வீட்டில் லதாவோட தங்கச்சி, அவங்களோட அம்மா, அப்பா, அவங்களோட பாட்டி, இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. லதாவோட வீடு ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டாங்க. இவங்க வீட்டில் சென்ட்ரலில் இருக்கிற ரூமில் தான் லதா தங்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரூமில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. 3வது ரூமில் அவங்களோட பாட்டி இருக்கிறாங்க. லதா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு தாங்க. கிட்டத்தட்ட
ஒரு 5-6 வருஷமாகவே அந்த வீட்டில் தான் இவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க தான், ஓனருமே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே நடந்தது கிடையாது. இவங்க தங்கியிருக்கிற அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் டைப்பாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கீழே ஒரு வீடு இருக்கும், இப்போயும் அந்த மாதிரி வீடுங்கள்லாம் இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட் சொன்னால் வேறு மாதிரி நினச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கீழே ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு வெளியவே ஸ்டெப்ஸு போகுங்க. மேலே ஏறி போனால் அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கும். அப்படி தான் இவங்களோட வீட்லேயும் மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வந்தால் ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க, 3 BHK. இவங்களோட வீட்டுக்கு மேலே மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. லதாக்கு சின்ன வயசுலேருந்தே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாங்க. அவங்களோட வீட்டில் அப்படி தான் வளர்த்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்போ காலேஜுக்கு போனாங்களோ, அதுவும் காலேஜில் இருக்கிற அந்த பிஜி கேர்ள்ஸ், அதாவது ஹாஸ்டலில் தங்காமல் வெளியே பிஜி எடுத்து தங்குவாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்களோடலாம் எப்போ சுற்ற ஆரம்பித்தாங்களோ, அவங்களோட வீட்டிலே எப்போ தங்க ஆரம்பித்தாங்களோ, அதை ஒரு 2 நாள் 3 நாள்லாம் அவங்களோட வீட்டிலே தங்கிட்டு வருவாங்களாம். பொண்ணுங்க வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்லேயும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா லதா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அவங்களோட பெற்றவங்களுக்கு. அது போக இவங்க எக்ஸாம் நேரத்துலையோ இல்லை இந்த மாதிரி படிக்க போகிறேன் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்களாம். அதனாலேயே அவங்க வீட்டில் கண்டுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பிஜி ஹாஸ்டலில் தானே இருக்கிறாங்க, அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். ஆனால் அந்த பிஜி ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறமா தான் லதா ஒரு கெட்ட பழக்கங்க, ஸ்மோக் பண்ணுற அந்த பழக்கத்தை வந்து கற்றுக்குறாங்க அந்த பொண்ணுங்கக்கிட்ட இருந்து. இதை அவங்க கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. லதா படிக்கிறது ஒரு உமன்ஸ் காலேஜாங்க. இவங்க அந்த பிஜிக்கு போகிறாங்க இல்லையா, அங்கேயுமே வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. ஏன்னா இவங்க சேர்ந்த சேர்க்கை அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு 2-3 நாள் அடிக்காமல் விட்டுறாங்க. அந்த பிஜி சைடும் போகாமல் இருக்கிறாங்க. அந்த யாரை போய் பார்த்தாங்கன்னா நமக்கு அதை அடிக்கணும் போல் இருக்குமோ அவங்கள பார்க்காம இக்னோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டிலே இருந்துடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு அங்கேயுமே அவங்கள அவாய்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நைட்டு ஒரு 9-9:30 மணி இருக்குமா, வீட்டில் ஏகப்பட்ட ப்ரெஷர், சண்டை. ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அது போக அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை. இவங்க பாட்டியுமே இவங்கள ஏதோ ஒரு திட்டாங்களாங்க, அது அவங்களோட குடும்ப சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்கு, ப்ரெஷர் ஆகிருக்குது. இந்த டைமில் ஒன்று மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம், திருட்டுத்தனமாக அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே இவங்களோட ஏரியாவோட முக்கில் போயிட்டு ஒரு பையன் இருப்பானா அவங்கக்கிட்ட சொல்லி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இவங்களோட மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடிக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. 9:30லேருந்து 10 மணி இருக்குமாங்க நைட்டு. மோஸ்ட்லி இவங்களோட வீட்டில் யாருமே மொட்டை மாடிக்கு வரமாட்டாங்களாம். அதுவும் இவங்க வேறு சண்டை போட்டு போகிறனால ஏதோ கோச்சிட்டு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வருவா, அடுத்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மேலே ஏறி போயிட்டு மேலே லைட்டு போட்டால் ஒரு மாதிரி இந்த புகையெல்லாம் கீழே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு லைட்டு போடாமல் தான் கீழே வாட்டர் டேங்குக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்குமாங்க, அங்கே உட்காந்து பற்ற வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க அடிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு இருக்குமாங்க. அந்த வீட்டில் நிறைய பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருக்கிறாங்களாம். இப்போது அந்த வீட்டோட மொட்டை மாடி இவங்களோட மொட்டை மாடியும் சேம் ஹைட்டில் தான் இருக்குமா. அதுவும் பக்கத்தில் வேறு இருக்குது, எகிரியும் குதிக்க முடியும். அந்த பக்கத்து வீட்டு டேங்க் இருக்கு இல்லையா, இந்த டேங்க் வந்து சின்டெக்ஸ் டேங்க் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, பிளாக் கலர்லலாம் இருக்காது. இந்த சிமெண்ட் தொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டுக்கு மேலேயும் அப்படியே சிமெண்ட்லேயே கட்டி வச்சுருப்பாங்க பெருசாக. அந்த மாதிரி டைப்பில் தான் இவங்க வீட்டு மொட்டை மாடியிலையும் இருக்குது, பக்கத்து வீட்டு மொட்டை மாடியிலையும் இருக்குது. அந்த பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் 2 பேர், ஒரு பையன் இன்னொரு பையன் மேலே இப்படி ஏறி உட்காந்துக்கிட்டானா எவ்வளோ ஹைட் இருக்கும், அந்த ஹைட்டில் 2 பசங்க அந்த தண்ணி தொட்டி மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறானுங்களாம். லைக் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. இதை பார்த்ததுமே ஐயோ பார்த்துட்டீங்க, போட்டு கொடுத்துட போகிறாங்க, இல்லை மிரட்ட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருக்கிற அந்த இதை அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி போயிட்டானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பற்ற வச்சு அடிக்கும்போது அகைன் அதே உருவத்தை இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அது மனுஷங்க கிடையாது, அது ஒரு புகை மாதிரியான ஒரு உருவம். 2 ஆள் உயரத்துக்கு ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம். இப்போது டேங்க் மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணலை, இவங்களையே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதோட கண்ணே ஒரு மாதிரி ஃபுல் டார்க் ரெட்டாக இருக்குதாங்க. அவ்வளோ இருட்டுலையும், ஏன்னா அந்த மொட்டை மாடிலையும் லைட் எரியலை, இந்த வீட்டு மொட்டை மாடிலையும் இவங்க லைட்டு போடலை. அந்த உருவம் பார்க்குறது இந்த பொண்ணுக்கு தெளிவாக தெரியுதாங்க. ஒரு லேசர் லைட்டை தூரமாக இருந்து அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா கூட அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க லேசர் லைட் அடிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த கண்ணு 2மே ஒரு மாதிரி ஜொலிச்சிருக்குது. இந்த பொண்ணுக்கு இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எந்திரிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு தடவை அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த உருவம் மிதந்துக்கிட்டு இருக்குதாங்க. அது தரையிலையும் இல்லை, மேலே இருக்கிற அந்த சிமெண்ட் தொட்டி மேலேயும் இல்லை, 2த்துக்கும் நடுவில் அந்த காற்றுலையே மிதந்துக்கிட்டு இருக்குதான். மெதுவாக ஊர்ந்து வர மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்திருக்குது. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது ஒரு அமானுஷம் தான்ட்டு. வேகமாக கீழே போகிறதுக்காக ஓடுறாங்க. இவங்களோட மொட்டை மாடியில்
இப்போ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரைட்டில் திரும்பி வேகமாக ஓடினாங்கன்னா கீழே போகிறதுக்கு ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அந்த டோரை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் சுவிச்சஸ் இருக்குமா. உள்ளே வந்ததுமே ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்குறாங்க. நான் எங்கே உட்காந்து டம் அடிச்சுட்டு இருந்தோம் அந்த டேங்க் மேலே அந்த உருவத்தை நான் பார்த்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ரிட்டலாக ஃபோனை டப்புன்னு கீழே போட்டு அடிச்சு தான் நான் வந்து அந்த பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தேன். பக்கத்து வீட்டு வாட்டர் டேங்க் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த கருப்பு உருவம் இப்போது இந்த பொண்ணு உட்காந்து அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே நிற்கிதான். லதா கொஞ்சம் கூட யோசிக்காம வேமா அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. மேலே நடந்த இந்த விஷயத்த லதா அவங்களோட பாட்டிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே தங்கச்சிக்கிட்டேயோ யார்கிட்டையுமே சொல்லலையாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு டவுட்டு, நம்ம பார்த்தது உண்மைதானா இல்லை நம்மளோட பிரம்மையா. இப்போ லதா அவங்களோட ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா அவங்க ரூமுக்குள்ளேயே ஒரு பால்கனி இருக்குமாங்க, ஒரு டோர் இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணால் பால்கனி. அந்த சைடில் இருந்து பார்த்தா அந்த மொட்டை மாடி தெரியும். இவங்களோட அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட் மேலே பார்த்தாங்க இல்லையா ஒரு தொட்டி, அது வரைக்குமே நல்லாவே தெரியுமாங்க. இப்போது பால்கனியை ஓப்பன் பண்ணி கேஷுவலாக வந்து நின்றுட்டு மெதுவாக மேலே பார்க்கும்போது அங்கேருந்து வச்சக்கண்ணை எடுக்காமல் இவங்க பார்த்த உருவம் ரெட் கலர் கண்ணோட இவங்களையே குறி வச்சு பார்த்துட்டு இருக்குதாங்க அந்த மொட்டை மாடியிலேருந்து. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. பார்த்தோன்னே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுருக்குறாங்க. ஏன்னா மேலே பார்த்தது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இப்போ வரைக்குமே லதா இருந்தாங்க. இப்போ அது கன்ஃபார்மே ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கும்போது அந்த உருவம் மேலேருந்து கீழே விழுந்துருச்சாங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னதான் அது பேயாவே இருந்தாலும் ஏதோ ஒரு ரியலாக ஒரு பொண்ணு மேலேருந்து குதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகி அப்போ தான் இவங்க அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வந்திருக்கிறாங்க. லைக் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்னாங்க இல்லையா, அந்த அதிர்ச்சியிலேருந்தே இப்போ தான் வெளியே வராங்க. அது கீழே விழுந்தனையும் கீழே விழுந்த இடத்துல பார்த்துருக்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. எதுவுமே யோசிக்காமல் நேராக அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு படுத்துடுறாங்க. லதாவோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனாங்க. அவங்களுக்கு சிவன்னாலுமே ரொம்ப இஷ்டமா. இப்போ அவங்க 2 பேரையுமே மனசில் நினச்சிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாம். ஒரு மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. லதா அவங்களோட ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த பால்கனிக்கு வெளியே போனாங்க இல்லையா, அந்த டோரை லாக் பண்ணலை, வெறுமனையாக சும்மா க்ளோஸ் மட்டும் பண்ணிட்டு வந்து படுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களோட பால்கனி டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அமானுஷ்ய குரலோட யாரோ ஒருத்தவங்க உள்ளே வர மாதிரியான ஒரு உணர்வு இந்த பொண்ணுக்கு வருதுங்க. இவங்களுக்கு நல்லா தெரியுது வேறு யாரோ ஒருத்தவங்க பால்கனி டோர் வழியாக இவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்கங்கிறது. அது திருடன் கிடையாது, ஏதோ ஒரு தீய சக்தி. அதே கருப்பு புகை மாதிரியான உருவம் ரெட் கலர் கண்ணோட இவங்களுக்கு முன்னாடி அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது வழியாக மெதுவாக ஊர்ந்து வருதாங்க. பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா கனவு. இவங்க கூட எப்பயுமே லதாவோட தங்கச்சியும் படுத்து தூங்குவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க பயந்து எந்திரிச்சதில் லதாவோட தங்கச்சியும் அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கெட்ட கனவு, ஒரு மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஓப்பனாகவே. மேலே பார்த்தேன், நான் பார்த்தது அப்படிலாம் சொல்லாமல் கனவுல பார்த்தேங்கிற மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் லதா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்க கனவுல வந்த மாதிரியே பால்கனி டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ லதா அவங்களோட தங்கச்சிக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே லதாவோட தங்கச்சி கேட்குறாங்களாம், நீ ஏன் ஓப்பன் பண்ண பால்கனி டோரை? ஏண்டி எப்படி கேட்குறேன்? நான்லாம் எதுவும் பண்ணலையேடி. ஆமாம் அதான் கேட்குறேன், நான் வரும்போது நீ நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் உன் ரூமில், நான் தான் பால்கனி டோரை வந்து லாக் பண்ணேன், நீ வந்து சும்மா தான் சாத்தி வச்சிருந்த, நான் கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு அப்புறமா உள்ளே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் தான் லாக் பண்ணிட்டு வந்தேன், நீ நடுவில் ரெஸ்ட் ரூம்க்கு எங்கேயாச்சும் எந்திரிச்சியா, நடுவில் அப்போ ஓப்பன் பண்ணியிருப்பியோ? இல்லைடி நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ தான் இவங்க 2 பேருக்குமே பயம் வருது. லதாக்கு நல்லாவே தெரியுதுங்க அவங்க கனவுல வந்தது உண்மையான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா லதாவோட தங்கச்சி இந்த ரூம்குள்ளே வரும்போது எப்பயுமே அவங்களோட ஹேபிட் என்னன்னா அவங்களோட ரூமோட மெயின் டோரையும் லாக் பண்ணிடுவாங்க, பால்கனி டோரையும் லாக் பண்ணிடுவாங்க. அப்படிதான் அந்த பொண்ணு இப்போ சொல்கிறாங்க லைவாவே. அப்போ யார் இதை ஓப்பன் பண்ணியிருப்பா? அன்னைக்கு நைட்டு முழுக்க லதாவுக்கு தூக்கமே வரலையாங்க. அவங்க தங்கச்சியை இவங்க வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மேபி நான் கூட எந்திரிச்சிருக்கலாண்டி தூக்கத்தில் மறந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டாங்களாம். லதாக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 3 நாளாக அவங்க கூடயே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குது. அது போக பால்கனியில் போய் நிற்கும் போதெல்லாம் இவங்களை அறியாமலே கண்ணு ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிற மொட்டை மாடிக்கு போகுமாங்க. அங்கே யாரோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுமா. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அந்த ஏரியாலே இருக்கிற ஒரு பையன்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பையன் கேட்டுட்டு வந்து சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்லி பசங்க மட்டும்தான் இருக்கிறானுங்க, மொத்தம் 3 வீடு இருக்குது, இந்த 3 வீட்லையுமே பசங்க பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருக்கிறாங்க, ஒரு பொண்ணு கூட இல்லை. அந்த பேச்சுலர் ரூம்லையே அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு அமானுஷம் நடக்குதுக்கா. என்னன்னா அவங்க எல்லாருமே இந்த வீடை வந்து க்ளீனாக சுத்தமாக வச்சுப்பாங்களாம். வெளியே வந்து ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்குறனால இந்த பையனோட அம்மா, அதாவது தகவல் கேட்டுட்டு வந்து சொல்கிறான் இல்லையா, அந்த பையனோட அம்மா தான் அங்கே ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸாக, அதாவது கூட்டுறது பெருக்கிறது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்களாம்.
அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மொட்டை மாடியிலேருந்து கீழே பார்க்கிங் வரைக்கும் இருக்கிற ஏரியாவை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சிருவேன். ஆனால் மொட்டை மாடியிலேருந்து இறங்குற அந்த ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, மேலேருந்து கீழே இறங்குற ஃப்ளோர் வரைக்கும் இந்த லேடிஸோட முடி வந்து சிக்கு எடுக்கும்போது நிறையா உதிரும் இல்லையா, அந்த மாதிரியான முடி எல்லாமே கொத்து கொத்தா கிடக்குமாங்க. அந்த வாட்டர் டேங்க்ல ஆரம்பிச்சு அந்த மொட்டை மாடி ஃபுல்லாகவே அங்கங்கே சிக்கு சிக்கா கிடக்குமா. அதனாலேயே அந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்குதுங்க. மேலே வந்து ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்ததா அந்த ரூமில் இருக்கிற ஒரு பையனே சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ அமானுஷங்கள் பக்கத்தில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே டீப்பாக லதா அதுக்குள்ளே போகலைங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்து தொலைஞ்சிட்டோம் மேலே போயிட்டு இந்த மாதிரி சிகரெட் அடிச்சுட்டு. இவங்க வீட்லேயே லதாக்கு மட்டும்தான் இந்த உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. வேற யாருக்கிட்டையுமே இவங்களுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்டை லதா ஷேர் பண்ணவும் இல்லைங்க. இப்படியே ஒரு 2 நாளாக லதாக்கு சரியான தூக்கமே கிடையாதுங்க. அவங்க கண்ணு முன்னாலே கெட்ட கெட்ட கனவா வந்து அவங்கள எழுப்பி விட்டுரும். எந்திரிச்சு பார்த்தா கனவுல வந்தது எல்லாமே ரியாலிட்டிலையும் நடந்திருக்குமாங்க. ரியாலிட்டியாக இவங்களுக்கு என்னென்னலாம் அந்த கனவுல வந்து எதனா ஒரு பாத்திரம் உடையிற மாதிரியோ இல்லை அந்த கதவு திறந்துருக்கிற மாதிரியோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. இவங்களால வீட்டில் சொல்லாமலும் இருக்க முடியல. அதே நேரத்தில் சொன்னால் அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிருமோங்கிற பயமும் இருக்குது. அதனால தான் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களோட வீட்டில் 2 ரூமில் ஏசி இருக்குமாங்க. இவங்களோட பாட்டி ரூம்லேயும் இவங்களோட ரூம்லேயும் தான் ஏசி இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட தங்கச்சி ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து இந்த லதாவோட ரூமில் இருக்கிற ஏசி ஒர்க் ஆகலைங்க. அவங்க தங்கச்சிக்கு தூக்கம் வராமல் ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க பாட்டி ரூமில் போயிட்டு பாட்டி கூட படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. லதா மட்டும்தான் அவங்களோட ரூமில் இருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுங்கிறனால வெளியூருக்கு போயிடுறாங்க. வீட்டில் லதாவோட பாட்டி, லதாவோட தங்கச்சி இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. தாகம் எடுக்குதுங்க. அவங்களோட த்ரோட், அவங்களோட தொண்டை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஒரு மாதிரி தண்ணி கேட்கும் இல்லையா, அன்டைமில் எந்திரிச்சு குடிக்கணும் போல் இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்களுக்கு நேராகவே டாய்லெட் இருக்குமா. அந்த டோருக்கு முன்னாடி இவங்க பார்த்தா அதே உருவம் புகை மாதிரி கிளம்பி நிற்கிதாங்க. இவங்கள பார்த்த மாதிரி நிற்கிதான். இவங்களுக்கு பக்கத்தில் அப்படியே மெதுவாக நெருங்கி வந்திருக்குது. இவங்களால பேசவும் முடியலை. ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வேற ஃபீவரிஷாக இருந்திருக்குதுங்க. 2 நாளாக ஃபீவர் இருந்திருக்குது. டேப்லெட்டும் எடுத்துகிட்டு தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்கி இந்த ஹீட்டுக்கு பொங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த உருவம் இவங்க கிட்ட நெருங்கி வர 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 இவங்களுக்கு ஃபீவர் அதிகமானது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. லைக் பேனிக் அட்டாக் ஆகி இந்த பொண்ணு மயக்கமாகி அப்படியே கீழே சாஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்கள யாரோ ஒருத்தவங்க தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. ஆனால் அது யார் என்னங்கிறதெல்லாம் லதா பார்க்கல. மயக்கம் போட்டுடுறாங்க. அவங்க கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. பாட்டி, தங்கச்சி, ஒரு டாக்டர் இவங்க எல்லாருமே அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்பா அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட அந்த பாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. லதாக்கே தெரியுது அவங்களோட ரூமில் ஏதோ ஒன்று சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அதனால தான் அவங்க வீட்டில் இவங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கிறத உணர முடியுது. அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுடி, எதனா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதை பார்க்கணும், என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, நாங்கள் ரூம்குள்ளே வரும்போது நீங்கள் மயக்கம் போட்டு கிடந்த, உனக்கு ஹை ஃபீவராக இருந்துச்சு, ஆல்ரெடி உனக்கு வேறு ஃபீவராக இருந்துச்சு, நாங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம், நீ எந்திரிக்க மாட்டேற, முகத்தில் வந்து தண்ணி தெளித்தோம், அப்படியே நீ எந்திரிக்கலை, பயந்து போய் ஆம்புலன்ஸில் தான் உன்னை இங்கே கூட்டுகிட்டே வந்தோண்டிங்கிற மாதிரி அவங்களோட தங்கச்சி சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பயம் வருதுங்க. இவங்கள கொல்ற அளவுக்கு அந்த அமானுஷம் வந்துருச்சா? இவங்கள காப்பாற்றினது யார்? கடைசியாக இவங்களோட மனசில் நினச்சது இவங்களோட குலதெய்வமான முனீஸ்வரன் தான். அவர் தான் இவங்களை வந்து தாங்கி பிடிச்சி இவங்களை காப்பாற்றினாரா? இப்படி பல கேள்விகள் இவங்களுக்குள்ளே இருந்தாலும் இது ஒரு வேளை மனக்கற்பனையாகவும் இருக்கலாமோங்கிற ஒரு பயமும் இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா வீட்டில் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. அது போக இவங்க அந்த சிகரெட் அடிக்கிற பழக்கத்தையும் விட்டாங்களாங்க. இதனால தான் ஆரம்பிச்சிச்சு, இது வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. கொஞ்ச நாட்கள் போகுதுங்க. ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை. ஆஸ் யூஸ்வல் இவங்களோட காலேஜுக்கு போகிறது வீட்டுக்கு வரதுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களோட பிஜி ஃப்ரெண்டு, அந்த சேரக்கூடாத சேர்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு பொண்ணு பேர் தாரா. இந்த தாராங்கிற பொண்ணுக்கு பர்த்டேவான். அதனால் அவங்களோட அந்த பிஜிக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கேயும் கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குமா. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி இதுக்கெலாம் மட்டும் கொஞ்சம் ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்களாம். வெளியே வந்து பசங்களை கூட்டு வந்துக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு 1 ஹவருக்குள்ளே தான், கேக் வெட்டிட்டு எல்லாருமே இடத்த காலி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இப்போது தாராவோட அந்த பர்த்டே பார்ட்டியை லதா போய் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே பசங்களும் வந்துருக்கிறாங்க, பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. பியர் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க, சிகரெட் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கும்போது இவங்க எதுவுமே வேணாம், இவங்க குடிக்க மாட்டாங்களாம். இது மட்டும்தான் பழக்கம் இருக்குது அவங்களுக்கு, அதுவுமே வேணான்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் யார் அவங்களோட பேக்கில் வச்சாங்கங்கிறது தெரியலையாங்க.
அங்கே போயிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் தான் அடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அடிக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகிருக்குது, அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களோட பேக்கில் ஒரு பாக்கெட்டை யாரோ ஒருத்தவங்க போட்டு வச்சுருக்கிறாங்களாம். இது யார் போட்டாங்கங்கிறது லதாக்கே தெரியலையாங்க. ஃபோன் போட்டு கேட்குறாங்க, ஏய் பாய்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க போட்டிங்களாடா? இல்லை யாரும் போடல. பொண்ணுங்க யாராச்சும் போட்டிங்களா? யாருமே போடல. யாரோ ஒருத்தவங்க தான் போட்டிருக்கிறாங்க, ஆனால் மறைக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகி இவங்களோட வீட்டுக்கு வந்ததே மிட் நைட் 1-1:30 தான் வந்திருக்கிறாங்க லதா. இப்போ இந்த பாக்கெட்டை பார்த்ததும் அவங்களுக்கு ஆர்வ கோளாறுல சரி ஒன்று மட்டும் அடிச்சுட்டு வந்து படுத்துடலாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்டில் தோணி 1:30 மணிக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க, மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி தான் உங்களுக்கு கதவையே ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிறவங்கிறனால நைட்டு வேகமாகவே படுத்து தூங்கிடுவாங்களாம். என்ன இடி சத்தம் விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்களாம். இப்போது இவங்க மட்டும் மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த தொட்டிக்கிட்ட போகாமல் வேற ஒரு இடத்துல ஈஸியாக வேகமாக ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்துல நின்று பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க. தீப்பெட்டி பற்றவே இல்லையாங்க. அதாவது இப்போ பொறுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பு எரியும், யாராச்சும் ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்துட்டு ஊதி விட்டாங்கன்னா அணையும் இல்லையா, அந்த மாதிரி அணைஞ்சிக்கிட்டே இருந்திருக்குது. இத்தனைக்கும் மேலே காற்றே அடிக்கலை, ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் ஊதி இருப்பா? இதோட விடாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 3வது தடவையும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது காதில் ஒரு ஹெட்செட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே இந்த ஹெட்செட் போட்டு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களோட காதில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஹார்ஷாக கத்திருக்கிறாங்க. கத்துன கத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. கையில் வச்சிருந்த அந்த சிகரெட்டை கீழே போட்டுறாங்க, தீப்பெட்டியும் கீழே போட்டுறாங்க. இப்போது சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. நல்லா தெரியும் யாரோ ஒருத்தவங்க காதுக்குள்ளே இப்படி கத்திருக்கிறாங்க. சரி ஓகே, எடுத்துகிட்டு கீழே போயிடலாம், கீழே பால்கனியில் வச்சு அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா இவங்க கையில் வச்சுருந்த அந்த சிகரெட் பாக்ஸும் இல்லை. அதில் 9 சிகரெட் இருக்கும். 1 இவங்க எடுத்து அடிக்கிறாங்க, மொத்தம் 10 இருக்கும். அதில் 1 எடுத்து இவங்க கையில் வச்சு பற்ற வைக்கிறதுக்கு எடுத்தாங்க. அதை பாக்ஸோட கீழே தான் போட்டிருக்கிறாங்க. அந்த கையில் வச்சுருந்ததையும் தீப்பெட்டியும் கீழே தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க கீழே போட்ட இடத்துல எதுவுமே இல்லையாங்க. பக்கத்தில் ஃபுல்லாகவே தேடி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. இவங்க முதல்ல உட்காந்து அடித்தாங்க இல்லையா அந்த தண்ணி தொட்டிக்கு கீழே, அங்கே இந்த பாக்ஸ் கிடந்திருக்குது. ஆனால் அந்த 10 சிகரெட்டையுமே யாரோ ஒருத்தவங்க முறுக்கி பிச்சு ஒரு மாதிரி கடித்து துண்டு துண்டாக போட்ட மாதிரி ஒரு மாதிரி கோரமாக கிடந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்களாங்க. இது யார்? ஏதோ ஒரு அமானுஷம் இவங்கள நல்வழிப்படுத்துது. அதாவது இதை அடிக்காத, இது உனக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்குதுங்க. அப்படியே இப்போ வந்து அது விழுந்தா கூட பரவாயில்ல, சரி காசு விழுந்துருக்குன்ற மாதிரி நினைக்கலாம். அது எப்படின்னா ஒரு சிகரெட் பாக்கெட் வந்து 20 பீஸ் சிகரெட் எடுத்து அப்படியே படிச்சு போட்டு ஒரு அந்த உள்ள இருக்க எல்லாம் வந்து வெளில அப்படியே அங்கங்கே விசிறி வச்ச மாதிரி இருக்கும்போது எப்படி எனக்கு இருக்கும்? ஒரு ஆனால் பயம் இருக்குது. அந்த பயத்தை நான் வெளில காட்டிக்காம கூலாக அந்த ஏரியிலேருந்து கீழே இறங்கினேன். லதாக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரலையாங்க. அவங்களோட தங்கச்சி வேற பாட்டி ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பெட்டில் போயிட்டு படுத்துட்டு லைட்டை ஆன்லேயே வச்சுருந்துருக்குறாங்க. படுத்துக்கிட்டே மேலே பார்க்கும்போது ஏசி ஓடலை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஏசியே ஆன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஏசியோட ரிமோட் இவங்க கைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கை தவறியோ கால் தவறியோ அதில் படலை. ஏசி தன்னால் ஆன் ஆகுது. ஏசிக்குள்ளே இருந்து கருப்பு கலரில் புகையாக வருதுங்க. இந்த பாம்பு மத்தாப்பு எரிக்கும் போது புகை எப்படி வரும் அந்த மாதிரி புகை இந்த ஏசிக்குள்ளேருந்து வருது. லதா என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஏசி தான் எரிஞ்சு ஒரு மாதிரி தீ பிடிச்சிருச்சு போல், அதுலேருந்து தான் புகையெல்லாம் வருது போலன்னு சொல்லிட்டு பயந்து எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லையாங்க. இவங்க எந்திரிச்சு பார்க்குற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஏசி ஆஃபில் தான் இருக்குது. இவங்களுக்கு பயம் வந்து அடுத்த நாள் காலையில் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை தவிர்த்து இதனால தான் அது நடந்துச்சுங்கிறத தவிர்த்து மற்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க இவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இவங்களுக்கு மந்திரிச்சு விட்டு வந்ததுக்கப்புறமா முனீஸ்வரரோட அந்த கோயிலில் இருக்கிற ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்பில் அந்த ஒரு அமானுஷம் வரவே இல்லையாங்க. இப்போ வரைக்கும் இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது கிடையாதான். ஆனால் அப்போ வந்து அந்த பிரச்சனையை இவங்களால் மறக்கவே முடியாதாங்க லைஃப்பில். ரொம்ப மாதமாகவே உங்ககிட்ட இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி தான் நான் உங்ககிட்ட என்னோடய கதையை வந்து ஒப்படைச்சிட்டேன். இதை உங்களோட நரேஷனில் கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரியை நான் என்னோட நரேஷனில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சௌந்தர்யாங்க. இது அவங்களோட ஒரிஜினல் நேம் தான்.
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டோரியில் வர பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் அவங்களோட ஆடியோவுமே கொஞ்சம் லைட்டாக டியூன் பண்ணி தாங்க போட்டிருந்தேன். இப்போது நம்ம பார்க்க போகிற அந்த 2வது ஸ்டோரியில் அந்த பொண்ணு வந்து அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ண சொன்னாங்க, ஊரையும் மென்ஷன் பண்ண சொன்ன காரணத்தினால மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க. ஒரிஜினலாகவே அவங்களோட பேர் சௌந்தர்யா தான். சௌந்தர்யா பாண்டிச்சேரியை சேர்ந்த பொண்ணு. அவங்களோட குடும்பத்தில் அம்மா, அப்பா, சௌந்தர்யாவோட அண்ணன், இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பமாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடு இருக்குது. அந்த சொந்த வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சௌந்தர்யாவோட அப்பா, அம்மா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கடை வச்சுருந்துருக்குறாங்க. பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரோட்டு கடையாங்க. அந்த ரோட்டு கடை இவங்களோட அப்பா, அம்மா, அண்ணன் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இவங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் கொரோனாவால் லாக்டவுன் டைம் வருதுங்க. கொரோனா டைமில் இவங்களோட வீட்டிலேயே சமைச்சு நிறைய பேருக்கு வந்து பார்சல்லாம் அனுப்புவாங்களாங்க. அதுக்கு பேமெண்ட் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறத வாங்கிப்பாங்களாம். ஒரு பொது சேவை மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் பிஸ்னஸாகவும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்களோட அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன், வெளியவே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் வெளியவே வச்சுட்டு இதை யாருமே தொடாதீங்க, நான் ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன், எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, எனக்கு வந்து கொரோனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனவர் அங்கேயே அவரை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாவோட அப்பாவுக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. அவர் அங்கேயே அட்மிட் பண்ணிடுறாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்கள அங்கே போய் பார்க்கவே விடுவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சௌந்தர்யாவோட அண்ணன் தான் அவங்க அப்பாவுக்கு போயிட்டு இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கும் அப்புறம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். ஏன்னா கொரோனா வந்தவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது உங்களுக்கே தெரியுங்க, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் தான் இருப்பாங்க இல்லையா. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் உள்ளே விடுவாங்களா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலங்க. இந்த பொண்ணு என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா தான் அது எனக்கே தெரியும். ஏன்னா நம்ம சைட்லேருந்து கொரோனா டைம் அப்போது யாருமே அட்மிட் ஆகலைங்கிற காரணத்தினால எனக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாதுங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்களோ நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த கொரோனா வார்டுக்குள்ளே இவங்களோட அண்ணன், அப்புறம் இவங்களோட அம்மா 3 பேருமே வந்து அப்பப்போ, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவையோ ஒவ்வொருத்தராக தான் பார்க்க முடியுமா. அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்த்துட்டு அவங்கள ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். பார்க்கவும் முடியாதான், அவங்க தானாங்கிறதே டவுட்டாக தான் இருக்குமோ. அப்படி ஒருத்தவங்கள படுக்க வச்சுருப்பாங்களாம். பார்த்துட்டு கையை மட்டும் ஆட்டுவாராம். இவங்க ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாக வீட்டுக்கு வந்துருவாங்களாங்க. எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு சொல்லிகிட்டே இருப்பாரே தவிர்த்து அவர் எப்போ வருவாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமே போயிருக்குதுங்க. அப்படியே ஒரு 20-25 நாள் போகுதுங்க. கொரோனாவோடையும் அவங்க அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சர்வை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்குமாங்க. இந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வீட்டில், ரூமில் அவங்க அம்மா கூட தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது திடீர்னு இவங்களோட கையை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க தூக்கி இருக்கிறாங்க. லைக் இப்போ நான் படுத்துருக்கிறேன் அப்படின்னா என்னோட கையை பிடிச்சி இப்படி தூக்குனாங்கன்னா நானும் இப்படி எந்திரிப்பேன் இல்லையா, அந்த அளவுக்கு எந்திரிச்சு இவங்களோட எல்போ வரைக்கும், இந்த எந்திரிச்சோடனே எல்போ இருக்குன்னா அந்த அளவுக்கு உடம்பு வந்து மேலே இருக்குது, ஏரில் இருக்குது. இந்த பொண்ணுக்கு டக்குன்னு முழிப்பு வந்துருக்குதுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் முன்னாடி யாருமே இல்லை, இவங்க கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்ச மாதிரியான உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆனால் முன்னாடி யாருமே இல்லை. விஷுவலாக பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க கண்ணை திறந்தோடனே கையை பிடிச்சிருந்தவங்க விட்டாங்கன்னா என்ன ஆகும், பொத்துன்னு விழுவாங்க இல்லையா. டக்குன்னு விழுந்த ஸ்பாட்டில் எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தா சௌந்தர்யாவோட அம்மாவை காணும். டோர் க்ளோஸில் தான் இருக்குது, அதாவது உள்ளே லாக் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சாத்தி வச்சுருப்பாங்களாம் கதவை. வெளியே தான் அவங்க அண்ணன் படுத்து தூங்கிட்டு இருப்பார். இப்போது சாத்தி வச்சிருக்கிற அந்த கதவை வெளியே இருந்து யாரோ ஒருத்தவங்க இப்படி நாக் பண்ணுறாங்க. என்னடா அது, 1 மணி ஆகுது, அம்மாவையும் காணும். ரெஸ்ட் ரூமில் திறந்து பார்த்துருக்குறாங்க, ரெஸ்ட் ரூம்லேயும் அம்மா இல்லை. அட்டாச் பாத்ரூம் தான், உள்ளுக்குள்ளே அம்மா இல்லை. இப்போது எந்திரிச்சு போயிட்டு அந்த கதவை திறக்கலாமா வேணாமா, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவங்க ரூம்குள்ளேயும் யாரோ ஒருத்தவங்க இவங்க கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்துருக்குமாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதான். இப்போது வெளியே இருந்து அவங்க அண்ணனோட குரல் கேட்குது. பாப்பா நான் தாம்மா, முழிச்சிருக்கியா, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 1 மணிக்கு அண்ணன் வந்து எதனால் நம்மளோட டோரை தட்டி உள்ளே வரலாமான்னு கேட்கணும். வானா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு சொல்கிறாங்க. அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வாமா நம்ம வெளியே போக வேண்டியது இருக்குது, கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி இருக்குதுங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு சந்தேகம், அம்மாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா முன்னாடியே ஆட்டோவில் பெரியம்மா கூட போயிட்டாங்க, நீயும் நானும் தான் வா போகலாம் பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போதே இவங்களுக்கு லைட்டாக மனசில் உரைச்சிருக்குதுங்க. அப்பாவுக்கு ஏதோ ஒன்றும் ஆயிடுச்சு, அவரோட ஆத்மா தான் நம்மளை தேடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களா அண்ணன் கூட கிளம்பி அவங்க அப்பா அட்மிட் ஆகிருக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க.
வெளியவே அவங்க அம்மா உட்காந்து நெத்தியில் அடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பெரியம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிறது. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நேராக இந்த பொண்ணுக்கிட்ட தாங்க வந்திருக்கிறாரு. அவங்க பையன்கிட்ட கூட போல, பொண்ணு மேலே தான் அவருக்கு பாசம் அதிகமாக. ஸோ தூங்கிட்டு இருந்த பொண்ணை அவர் எப்பயும் போல் இவங்க விளையாடும் போதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவர் கையை பிடிச்சி இப்படி சுற்றுறது வழக்கமாக. அந்த ஒரு ஆங்கிளில் தான் சௌந்தர்யாவுமே தூக்கியிருக்கிறாருங்க. இதில் இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்து போனது எப்படி இவங்க வீட்டுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொல்லியோ நர்ஸு சொல்லியோ கிடையாதுங்க. இவங்களோட மாமா ஒருத்தர் சொல்லி தான் இவங்க அண்ணனுக்கே தெரியும். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, ஆமாப்பா உங்களுக்கு எப்படி தெரியும், அதுக்குள்ளே லீக் ஆகிடுச்சா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. என்னன்னா அவங்க மாமா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, புதுச்சேரியிலேயே வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு அவங்க மாமா. அவங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட கனவுல என்ன வந்திருக்குன்னா, ஒரு சபப்பெட்டிக்குள்ளே இவங்க சௌந்தர்யாவோட அப்பாவை படுக்க வச்சிருக்கிறாங்க. அவர் இறந்துட்டாரு. பக்கத்துலேயே சௌந்தர்யாவோட அண்ணன் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு. இது அவரோட கனவுல வந்து பக்குன்னு ஒரு மாதிரி எந்திரிச்சிருக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா கனவுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இல்லை ஏதோ ஒன்று ஆயிருக்குது, டேய் அப்பாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குடா எனக்கு, ஏன்னா அவரோட கனவுல வர்றது எல்லாமே பழிக்குமாங்க. அதனால் அவர் ஃபோன் போட்ட உடனேயுமே சௌந்தர்யாவோட அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, ஆமாங்க நாங்களே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து கால் பண்ணியிருப்போம் ஃபார்மாலிட்டிலாம் இது பண்ணிவிட்டு. அப்படியா, சரி ஓகே இருங்க நாங்கள் கிளம்பி வரோம்னு சொல்லிட்டு தான் இவங்க அம்மாவை முன்னாடி அனுப்பிட்டு இப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு சௌந்தர்யாவோட அண்ணனும் போயிருக்கிறாருங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? ஒருத்தர் இறக்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்டிங்ஸ் போயிருக்குதுங்க. அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இன்ஸ்டிங்ஸ் போயிருக்குதுங்க. இது எந்த அளவுக்கு, ஏன்னா இது பொய்ன்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு கதை அனுப்புனதில் பாதி பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே உயிர் போச்சுங்கிறது எனக்கு இங்கேயே தோணும். நான் எந்திரிச்சு எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தா அவர் இறந்துருப்பார். இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு நடந்திருக்குது உங்களோட லைஃப்லங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட சௌந்தர்யா என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். செப்டம்பர் 25, 2025 கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரை சேர்ந்த உமாகாந்த்ங்கிற பிரதர் ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க உமாகாந்துக்கு. கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூருங்கிற அந்த ஏரியாவில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குமாங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டை ஒட்டியே ஒரு ரோடு போகுமா லெஃப்ட் சைடில். அந்த ரோடு பேர் பட்டணம் இட்டேரி ரோடாங்க. அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வருமா. அந்த ரயில்வே பிரிட்ஜை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு 3 கார்னர் ரோடு வருமா. அதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதர்ஸ் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வருமாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இவர் டெலிவரி பண்ண போயிருக்கிறாரு ஃபுட்டை. கரெக்டாக 11:30 35 இவர் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அந்த ரோட்டில் போகும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே இவர் பார்க்கலங்க. ஆனால் அந்த டெலிவரியை முடிச்சுட்டு அந்த மதர்ஸ் வில்லேஜ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அதாவது யூட்டன் போட்டு இப்போ வந்த பாதையிலே வரும்போது 3 கார்னர் ரோட்டில் லெஃப்டில் இவர் வளையணுமாங்க. லெஃப்டில் வளையும் போது ஒரு சிமெண்ட்ரி ஒன்று இருக்குமா. அது இன்ஆக்டிவாக தான் இருந்திருக்குதுங்க. அது இன்ஆக்டிவாக தான் இருந்திருக்குதா இல்லை அந்த டைமில் யூஸில் இருந்துச்சாங்கிறது இவருக்கு தெரியலை. அதை வெளியே பார்க்கும்போது இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்திருக்குது. இவர் ஆல்ரெடி செம ஸ்பீடில் தான் வந்திருக்கிறாரு. செம ஸ்பீடில் வந்து லெஃப்டில் டேர்ன் பண்ணி வளையும் போது வெள்ளை கலரில் ஒரு புகை மாதிரியான உருவங்க. இது ஃபுல்லாகவே புகை கிடையாது. புகை ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊதுபத்திலேருந்து ஒரு புகை வருது அப்படின்னா அது கரெக்டாக அது மறைய போகும்போது ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரன்சியாக ஒரு புகை மாதிரியான அமைப்பு தெரியும் இல்லையா, அதே லுக்கில் ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு புகை இவருக்கு முன்னாடி அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப பக்குனா இருக்குது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம ஸ்பீடை மட்டும் லைட்டாக குறைச்சிட்டு, ஏன்னா இவர் வந்து ஸ்பீடுக்கு இதை பார்த்தோன்னே ஜர்க்காகி கவுந்துருப்பாராம். ஸ்கூட்டி வந்து ஸ்கிட் அடிச்சு கீழே விழுந்திருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாமா. உமாகாந்த் அவரோட 24 வருஷ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு புகை மாதிரியான உருவத்தை, அதுவும் ஒரு சிமெண்ட்ரிக்கு வெளியே நடு ரோட்ல ஆளே இல்லாத ஒரு அமானுஷ்யமான இடத்துல பார்த்து பயந்துருக்கிறாருங்க. ஒருவேளை இவர் பயத்தை வெளியே காட்டியிருந்தாலோ இல்லை அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிரேக் அடிச்சிருந்தா, இவர் போகிறது ஒரு தார் ரோட்டில் தான் இருந்தாலும் மேலே வந்து நிறைய சாண்டெல்லாம் இருந்திருக்குதுங்க, மண்ணுலாம் நிறையாவே இருந்திருக்குது. ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து என்ன வேணாலும் நடந்திருக்கலாமாங்க. இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்லாம் ஓட்ட வேணாம், நீ வந்து வெள்ளனை வீட்டுக்கு வந்துரு, எனக்கு நம்ம மனசு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் இவர் சொல்லியிருக்காருமா 11லேருந்து 1 மணி வரைக்கும் தான் எனக்கு ஷிஃப்ட் டைமு, எப்பயுமே நடக்கிறது தானே, ஏன் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க, வைங்க ஃபோனுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த டேர்னிங்கில் வளையும் போது இப்படி ஒரு சம்பவம் இவருக்கு நடந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்தை உமாகாந்தால் மறக்கவே முடியாதாங்க. அவருக்கு அடிக்கடி கனவுலையும் இந்த விஷயம் வந்துக்கிட்டே இருந்திருக்குது.
அந்த ரோடு பக்கம் இவர் தப்பித்தவறி கூட போகவே மாட்டாராங்க. இந்த பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்விக்கியில் வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக நைட் டைமில் இந்த ஷிஃப்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது பிரதர். நைட் ஷிஃப்ட் ஓட்டுற இந்த ஸ்விக்கியாக இருக்கட்டும், சொமேட்டோவாக இருக்கட்டும், எந்த ஒரு டெலிவரி பார்ட்னராக இருந்தாலும் நைட் நேரம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ரொம்பவே கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க, பொறுமையாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் சொல்ல சொன்னாருங்க. அது அவரோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக என்கிட்ட வச்சார். நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். இது மாதிரி இன்ஸ்டிங்ஸ்லாம் வந்து சில இடங்கள்லாம் ஒர்க் ஆகுதுங்க. நம்ம ரெண்டாவதாக பார்த்த ஸ்டோரிலையும் அவங்க மாமாவோட கனவுல வந்துட்டு அவங்க அப்பா, அதாவது சௌந்தர்யாவோட அப்பா ஒரு சபப்பட்டியில் படுத்துருக்கிற மாதிரி வந்திருக்குது. அவர் போயிட்டு அவங்க யதார்த்தமாக அவங்களோட பையனுக்கு கால் பண்ணி சொல்லும்போது அவர் கால் பண்ணால் உண்மையாகவே அவங்க அப்பா இறந்துருக்கிறாரு. அதே மாதிரி தான் இவருக்கு இந்த ஒரு சம்பவம், அந்த உமாகாந்துங்கிற பிரதருக்கு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த மதர் இன்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பையனுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது, ஏதோ படப்படன்னு வருது, சரி ஒரு வார்த்தை ஃபோனை போட்டுருவோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் போட்டு அடுத்த செகண்டே இப்படி நடந்திருக்குது. மேபி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசாமல் இவர் வழக்கம் போல் செம ஸ்பீடாக வந்திருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாமோ என்னவோ, ஏன்னா அவரோட மைண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். அம்மா கிட்ட பேசும்போது பொதுவாகவே பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு காம் டவுன் ஆகுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்படி தான் இவருக்கும் ஆயிருக்குதுங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருந்து அம்மாவோ ஒய்ஃபோ இல்லை பிரதரோ சிஸ்டரோ கால் பண்ணி என்னடா என்ன பண்ணுற, இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் கால் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா, அடுத்து நடக்க போகிற அந்த ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்த செகண்ட் நடக்க போகிற அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேபி இது உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி எதனா ஒரு இன்ஸ்டிங்ஸ் உங்களுக்கு தோணி, அதாவது உங்களை சார்ந்தவங்களுக்கு தோணி, அதை உங்களுக்கு அவங்க கால் பண்ணி வார்னிங்காக சொல்லி நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த 3 ஸ்டோரியில் எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. போன ஸ்டோரியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம், அது சம்மந்தமாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதை பற்றின சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக அந்த குலதெய்வம் கோயிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்களோட வீட்டோட வாசலில் கட்டுங்க, அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. மேபி ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வத்தோட அந்த கோவில் மண்ணை எடுத்துகிட்டு வந்து கட்டுறது ஆகாமல் இருக்கலாம்ங்கிறது நான் அந்த கமெண்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு கமெண்ட் வந்து முத்துசாராங்கிறவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நானும் ஒருத்தவங்களோட பேச்சை கேட்டு இப்படி தான் என்னோட குலதெய்வம் கோயிலில் போயிட்டு மண்ணை எடுத்து முடிஞ்சிட்டு கொண்டு வந்து கட்டிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் பாட்டுக்கு இந்த விஷயத்தை பண்ணிட்டேன். வீட்டில் அடுத்தடுத்து சண்டை மேலே சண்டையாக வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படி மண்ணை எடுத்துகிட்டு வந்து கட்டினாங்கும் போது திட்டிருக்கிறாங்க. யாரை கேட்டு இப்படி பண்ணுற, அது எவ்வளோ சாஸ்திர சமுதாயம்லாம் இருக்குது தெரியுமா, நீ பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கட்டிடுவியா அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்கிறாங்க. இவங்களும் அந்த குலதெய்வம் மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க குலதெய்வம் கோயிலையே போட்டாங்களாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா குலதெய்வம் கோவிலேருந்து மண் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், போக போக ரொம்ப கஷ்டப்படணும், நான் அனுபவப்பட்டு மறுபடியும் எடுத்த இடத்துல போய் வச்சதுக்கப்புறமா தான் ஓகே ஆனேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது வர தயவு செஞ்சு யாரும் நீங்களாக போய் உங்கள் குலதெய்வம் கோயில் அப்புறம் மற்ற கோவிலில் மண் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க, அனுபவப்பட்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். மேபி இது உங்களுக்கு நடந்தது உண்மையாகவும் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, பட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்ருக்க மற்றவங்களுக்கும் இது அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, குலதெய்வம் கோயிலில் போயிட்டு மண்ணை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இது கரெக்டாக தப்பாங்கிறத தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். நானும் வெளியே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்க போகிறேன். பரதன் தமிழரசன்கிறவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாருங்க. ஹாய் பிரபா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் May 4th ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். விஜய் அண்ணா மிகப்பெரிய ஃபேன், அதாவது விஜய் அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேன் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம், மை ஃபஸ்ட்டு பேபி நேம் விஜய்னு பேர் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸில் படித்து சொல்லுங்கள், ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு. பரதன் தமிழரசன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு, உங்களோட குழந்தைக்கு விஜய் அண்ணாவோட பேரே வச்சுருக்கீங்க. ரொம்பவே சிறப்பாக வருவார், விஜய்னாலே வெற்றின்னு தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் அதில் கேட்ட கொஸ்டினுக்கு நிறையா பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சோபனா சுப்புராஜுங்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2006 மை ஃபாதர் எக்ஸ்பைர்டு, ஐ ஹாவ் சீன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் டே அண்ட் நைட் வித் ஐஸ் ப்ளூ டிஷர்ட். அதாவது அவங்க அப்பா வந்து 2006 ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராங்க. அவர் இறக்கும்போது என்ன காஸ்டியூமில் இருந்தாரோ அதே காஸ்டியூமில்
அவங்க அப்பாவோட ப்ரெசன்ஸை இந்த பொண்ணால் உணர முடியுமா? பார்த்தா அதே அவர் இறக்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே கலர் ட்ரெஸ்ஸில் தான் வந்து நிற்பாராங்க. இப்படி நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தீங்க. என்னோட அண்ணன் இறந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாரு, ஃப்ரெண்டு, அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரோட ப்ரெசன்ஸையுமே எல்லாராலையுமே உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட்லேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.